Hello friends, இந்த வீடியோல நம்ம எக்ஸல் ஃபார்முலாஸ் பத்தி பார்க்க போறோம். மூணு பேசிக் ஃபார்முலாஸ் லெஃப்ட், ரைட், மிட். இந்த மூணு ஃபார்முலாஸை எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஃபார்முலாவுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா ஒரு டெஸ்ட்டை செலக்ட் பண்ணணும். அப்புறம் நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ், லெஃப்ட் சைட்லேருந்து எத்தனை நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் நமக்கு வேணும் அப்படின்னு செலக்ட் பண்ணணும். ரைட்டுக்கு வந்துட்டு ரைட் சைட்லேருந்து நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸை நம்ம செலக்ட் பண்ணணும். மிட்டுக்கு வந்து டெஸ்ட்டு, அப்புறம் ஸ்டார்டிங் நம்பர், அப்புறம் நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் நம்ம செலக்ட் பண்ணணும். நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். நம்மகிட்ட லிஸ்ட் ஆஃப் எம்ப்ளாயிஸ் இருக்கு. உங்களோட ஸ்டாஃப் நம்பர், நேம், டேட் ஆஃப் பர்த் இருக்கு. இப்போ நம்ம இந்த டேட் ஆஃப் பர்த்தை வந்து இந்த மூணு ஃபார்முலா யூஸ் பண்ணி பிரிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து டேட், மந்த், அப்புறம் இயர். இந்த மூணும் நமக்கு இப்போ தேவை. இதில் வந்து டேட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு கேரக்டர் தான் டேட். ஃபர்ஸ்ட் ரெண்டு கேரக்டர் லெஃப்ட் சைடில் இருக்குது, அதனால லெஃப்ட் கமாண்டை யூஸ் பண்ணுறோம். லெஃப்ட் ஓப்பன் பிராக்கெட் டெஸ்ட் கமா ரெண்டு கேரக்டர், முதல் ரெண்டு கேரக்டர் அப்படிங்கிறனால 2 க்ளோஸ் பிராக்கெட். அடுத்தது ரைட் பார்க்கலாம். இப்போ இயர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 4 கேரக்டர், அது ரைட் சைடில் இருந்து 4 கேரக்டர் இயர். அது வந்து ரைட் ஓப்பன் பிராக்கெட் செல்லை செலக்ட் பண்ணிக்கிறோம், கமா 4. அப்போனது ரைட் சைடில் இருக்கிற முதல் 4 கேரக்டர் இயர். டேட் வந்து லெஃப்ட் சைடில் இருந்து முதல் 2 கேரக்டர். மந்த் பார்த்தீங்கன்னா மிடில் வருது, அதனால மிட் யூஸ் பண்றோம். டெஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறோம், கமா ஸ்டார்டிங் நம்பர். மந்தோட ஸ்டார்டிங் நம்பர் என்னன்னு பாருங்க, 1 2 3 4, அதனால 4. அடுத்த நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ், 4ல இருந்து நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் 1 2, ரெண்டு கேரக்டர் நமக்கு வேணும் 2. நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்கணும்னா ஃபார்முலாஸ், ஷோ ஃபார்முலாஸ். ஓகே, நிறைய ஃபார்முலாஸ் இருக்கு. டேட்டுக்கு வந்துட்டு லெஃப்ட் செல் D2 செல் 2, மந்த் வந்து மிட் டேட்டோட செல் கமா 4 கமா 2. 4ங்கிறது இதோட ஸ்டார்டிங் நம்பர், நம்பர் ஆஃப் கேரக்டர். 2ங்கிறது நம்பர் ஆஃப் கேரக்டர். இயர் வந்து ரைட் சைட்ல இருந்து 4 கேரக்டர்ஸ். ஓகே, உங்களுக்கு எதுவும் ஹெல்ப் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.